தமிழ்நாடு தயாராகி விட்டதான்றப்போ எதற்காக தயாராகிருக்கு அப்படின்னு எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, எல்லா விதத்துலையும் பார்க்கலாம். நீங்கள் இப்போ பணம் பிரச்சனையை நம்ம ரகு சொல்லும்போது என்னன்னா, அது வந்து கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததான்ற மாதிரி. தவறுகள் திருத்தப்படவில்லை என்றால் சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும், சட்டங்கள் கண்டிப்பாக்கப்பட வேண்டும், சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். அதை வச்சு ஒரு 4 பேர் மேலே வழக்கு, 4 பேர் சிறை, 4 பேர் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் இனிமேல் தேர்தலில் நிற்கக்கூடாது. அந்த தடை எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அன்னைக்கு இது திருத்தப்படும். அதுதான். ஏன்னா திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும், சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே தான் இருக்கும். செயல் வடிவத்தில் வந்தால் தான் திருடனும் திருந்துவோம், சட்டமும் திருந்தும். இது யார் செயல் வடிவத்தில் கொண்டு வர வேண்டியது அப்படின்றதான். ஏன்னா கடந்த காலங்களில் தேர்தலே ரத்து பண்ணியிருக்காங்க பணம் பட்டுவாடான்னு. ஆனால் அதற்கு பிறகு அவங்க மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? மறுபடியும் அவங்க தேர்தல் நிற்கிறாங்க. அப்போ இதுதானே முக்கியம். ஒன்று மக்கள் திருந்தணும், இல்லை அரசியல் கட்சிகள் திருந்தணும், இல்லை அரசியல் சாசன சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய நீதிமன்றங்களோ 4வது தூண் அது திருந்தணும். அது திருந்தாத வரைக்கும் நீங்க முக்கியமான விஷயம். ஏன்னா இது கண்டிக்கப்பட வேண்டும், இது தடுக்கப்படணும்ன்றதுல மாற்று கருத்துல. இப்ப ரகு சொன்ன பாயிண்ட் என்ன சார், 5000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா இது என்ன பணவீக்கத்துக்கு ஏத்த மாதிரி கொடுக்குறாங்களா இல்ல பயத்துல கொடுக்குறாங்களா? 5000 ரூபாய் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல சார், நான் 5000 கோடி சம்பாதிக்கிறேன், 5000 கொடுக்குறேன். 10,000 கோடி சம்பாதிச்சா அடுத்த அவசியம் ஏற்பட்டா 10,000 கொடுப்பாரு. எல்லாத்தையும் சேர்த்து இதுதான். ஆமா, இப்படிதான் நடக்குது. அதுதான் அந்த வயிற்றுச்சல தான் அவர் சொல்றாரு. இது வந்து கண்ணுக்கு எதிர நடக்கும்போது இதை தடுக்கக்கூடிய இடத்துல யாருமே இல்லையே, வெறும் கண்டிக்கிற இடத்துல இருக்கிறோம், அவ்வளவுதான். டிப்ளமேட்டிக்கா கண்டிச்சுட்டு போறோம். ஆனா இதனால மாறுது, இதனால தேர்தல் மாறுதுன்னு நம்ம சமாளிக்க கூடாது. இதனால மாறுதோ மாறலையோ, ஆனா இது தவறு. அதெல்லாம் யாருக்கும் மாற்றம் இல்லைங்க. அது யாரும் அங்கீகரிக்க முடியாது. உண்மையில் அது ஒரு தலைகுனிவு தான். அதை யாருமே மறுக்கல. ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கலாமே. இது வந்து எப்படின்னா, அதை யாருமே மறுக்க முடியாது. ஆர்பிஐ ஆக்ட்ல வந்து 8 to 4 சட்டம் அது ராகுல் காந்தி 2 வருஷத்துக்கு மேல தண்டனை இருந்தால் அது கையெழுத்து போடுறப்பவே போயிடும். இது போதுமான அளவு கண்டிச்சணும். அதை தாண்டியே நான் கேட்கிறேன், நாளை தேர்தல்ன்றதுனால களம் எப்படி இருக்கு, எதுக்கு தயாரா இருக்கு? களத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னா, இப்போ இந்த கூட்டணி அந்த கணக்கெல்லாம் வந்து ரொம்ப அரித்மேட்டிக்காக நீங்கள் பார்க்க முடியாது. கணிசமான கூட்டணி 2 பக்கமும் இருக்குது. இணக்கமான கூட்டணி இருக்குதான்னு ஒரு கேள்வி. கணிசமான கூட்டணி 2 பக்கம் இருக்குது. வாக்கு சதவீதத்தை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். திமுக தான் அதிக வாக்கு அந்த கூட்டணியில். வேற கட்சிகள்லாம் பெரிய வாக்கு சதவீதம் இல்லை. 2024 எடுத்தாலும் 2021 எடுத்தாலும். இப்போ அதிமுக கூட்டணி எடுத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் கணிசமாக இருக்கும். சரி, நம்பர் ஆஃப் கட்சிகள் குறைவா இருக்கலாம், ஆனால் வாக்கு சதவீதம் கணிசமா இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தா கூட அப்படி பார்க்கும்போது அரித்மேட்டிக்கா பார்த்தா பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது. பட் இணக்கமா இருக்குதா கூட்டணி, அது முக்கியமானது. இன்றைக்கு வரைக்கும் இந்தியா கூட்டணினா இந்தியாவே ஸ்தம்பிக்க வைக்கிற அந்த கூட்டணியின் ஒரு தலைவர், அந்த கூட்டணியின் முகம் என்றால் ராகுல் காந்தி. தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியின் முகம் என்றால் ஸ்டாலின். 2 பேரும் ஒரே மேடையில் பேசல. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த இறுக்கம் அங்க இருக்குதுன்றது சொல்றேன். இணக்கம் இல்லைன்றீங்க. இணக்கம் இல்லை, கடைசி வரைக்கும் பேசல, ஒரு மேடையில் ஒன்னா பேசல. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது, அது வந்து இணக்கமா இல்லைன்று. இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் என்னன்னா, கார்கே எல்லாம் வந்து ஸ்டாலின் ஐயா மேடையில் பேசுறாங்க. அப்போ கார்கே வேற கட்சி, ராகுல் வேற கட்சி கிடையாது. ராகுல் பேசுற மேடையில் கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களே இல்லை, வெறும் வேட்பாளர் தான். அது எவ்வளவு பெரிய டிராபேக்கா இருக்குது. எந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் நிற்கலாம், யாருன்னா திருமா ஐயாவோ இல்ல கம்யூனிஸ்ட் தலைவர்களோ இல்ல மற்றவர்கள் இருந்திருக்கலாம், பிரேமலதா. அங்க இணக்கம் இல்லைன்னு சொல்ல வரீங்க. அந்த இணக்கம் இல்ல. எதுக்கு தயாராயிட்டாங்க? அங்க இணக்கம் இல்லாதனால எதுக்கு தமிழ்நாடு தயாராயிடுச்சு? மைனஸ்ல இது ஒரு மைனஸ் இருக்கலாம். இதுதான் ஒண்ணும். எதுக்கு தயாராயிடுச்சு தமிழ்நாடு? எதுக்கு? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை தாண்டி எப்படின்னா, ஆட்சியாளர்களுக்கு இருக்கிற நெருக்கடி ஒன்று இருக்குது. 5 வருஷம் ஆட்சி. இந்த 5 வருஷம் ஆட்சியில என்ன செய்திருக்கிறாங்க, என்ன செய்யலை, எந்த அளவுக்கு நிர்வாகம் நடந்திருக்குது, பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குது, போதை கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் எடுத்து எதிர்கட்சிக்கு பேச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஃபென்சிவ் வெப்பன்ஸ், டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் இருப்பாங்க. ஆளுங்கட்சிக்கு பெரிய அளவில் அஃபென்சிவ் வெப்பன்ஸ் இல்லை, டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் தான் கொஞ்சம் இருக்கும். 3 எதிர் முகாம்ல நீங்க சொன்ன மாதிரி திமுக அணிக்கு எதிர் முகாம்ல இருக்கிறதுல 3 இருக்காங்க. ஒன்று அதிமுக அணியா இருக்கு, இன்னொன்று தாவேகாவா இருக்கு, இன்னொன்று நாம் தமிழரா இருக்குல்ல. அதை பிரியன் சுட்டி காட்டுறாரு. இல்ல, அது நீங்க இப்படி பாக்குறீங்க. அதிமுக பிரதான எதிர்கட்சி, அதற்கு எதிராக அந்த 3 முகமா இருக்கலாம்ல. திமுக ஓட்டையே அவங்க பிரிக்கலாம்ல, ஆதரவு ஓட்ட கூட இல்ல அப்படி சொல்லல. ஆமா, அப்படி இருக்கலாம்ல.
அவர் களத்தை இப்ப நீங்க என்ன அவர் சொல்றாரு, என்னோட பார்வை நான் மெயின் சொல்றேன். பிளேயர் வந்து ஏடிஎம்கே. மெயின் பிளேயர் ஏடிஎம்கே. ஏன்னா அவங்க கையில இப்ப எப்படின்னா ஒரு பெரிய வெப்பன் இருக்குது, அஃபென்சிவ் வெப்பன் இருக்குது. சரி, ஆட்சியாளருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லா விதத்திலும். அப்படி பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட அப்படி ஒரு வெப்பன் இருக்குன்னா நாம் தமிழர்கிட்டையும் தாவேகாட்டையும் அதை தாண்டி வெப்பன் இருக்கே. அவங்க இது வரைக்கும் அவங்கள்ட்ட எந்த பேகேஜும் இல்ல, எந்த விமர்சனங்களும் இல்ல, கடந்த கால ஆட்சி குற்றச்சாட்டுகள்லாம் இல்ல, அதை விட அதிக அஸ்திரம் இருக்கு. அது சுயேட்சை கிட்ட கூட இருக்கு சார். இப்ப சசிகலா அம்மாட்ட ராமதாஸ் கிட்டே இருக்குது. நீங்க எதிர்பார்க்கறது யாரை சார் எதிர்பார்ப்பாங்க? யாருடைய பேச்சை வசீகரமா இருக்கும், யாருடைய பேச்சை மக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்? ஸ்டாலின் அவர்களை குறை சொன்னா யார் சொல்றாங்கன்றத பாப்பாங்க. இபிஎஸ் அவர்கள் சொன்னாதான் கவனிப்பாங்க, அதுதான் முக்கியம். விஜய் சொன்னா கவனிக்க மாட்டாங்க, சீமான் சொன்னா கவனிக்க மாட்டாங்கன்றீங்க. 234 தொகுதியிலும் 40 நாளும் பிரச்சாரம் பண்ணார்ல, அதுதானே பாப்பாங்க. இப்ப விஜய் பேச்சுக்கு இம்பாக்ட் இருக்கா இல்ல சீமான் அவங்களுக்கு இருக்கா, இபிஎஸ் அவங்களுக்கு இருக்கானா? நீங்க இபிஎஸ் அவர்களை தான் மக்கள் கவனிச்சிருக்காங்கன்றீங்க. விஜய் பேச்சை நீங்க பெருசா எடுக்கவே முடியாது சார். விஜய் பேச்சு எந்த பேச்சை நீங்க பெருசா எடுப்பீங்க? இந்த சொல்லுங்க. எது பல்லாங்குழி பாப்பாவா? சொல்லுங்க. பவள விழா பாப்பாவா? பாப்பாவுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டீங்க. இந்தியாவின் பெண்களின் பாரம்பரிய விளையாட்டான பல்லாங்குழிக்கும் மரியாதை கொடுக்க மாட்டீங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? ஓகே, நீங்க ஒரு பொறுப்பான தலைவர் மாதிரி பேச்சாது. சோ அவர் கவுண்டர் கொடுக்கிறது கூட அந்த ஆப்டா இருக்கணும். அந்த கவுண்டர் சோ அவரை பொருட்படுத்த மாட்டாங்க. எப்படி பொருட்படுத்துவாங்க? அவரே என்ன சொல்றாரு, அந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட சொல்றாரு, உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க, பெற்றோர்கிட்ட எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க. ஏன் இவர் நேரடியா பெற்றோர்கிட்ட சொல்லலாம்ல? முடியாதா? ஏன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க, நீங்க என்னென்ன செய்திருக்கீங்க, எதை பிள்ளைங்க வந்து கேள்வி கேட்க குழந்தைங்க. இது என்ன விளையாட்டுத்தனமா இருக்குது? குழந்தைங்களை வற்புறுத்தி உங்க பெற்றோர். தமிழ்நாடு களம்ன்றது இருதுருவ அரசியல் தான். இருதுருவ அரசியல் தான், சீரியஸான அரசியல் தான். இந்த இருதுருவ அரசியல் தான் இருக்கும். அப்படிதான் இருக்கா? வில்சன் சொல்ற மாதிரி அதுதான் தமிழ்நாடு திரும்பவும் அந்த இதுக்கு தான் தயாரா இருக்கா? இருமுனை போட்டியை பார்க்கதான். பணத்தை பத்தி அதிகம் பேசிட்ட முதல் ரவுண்ட்ல அரசியலுக்கு வர வந்து சுருக்கமா விஜய் வந்து சிவப்பிரியன் நண்பர் தான் வெயிட் பண்ணுவாரு. வந்து விஜய் வந்து இம்பாக்ட் ஏற்படுத்த போறாரு. விஜய் அதாவது இந்த எலெக்ஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்திருக்காரு. நினைச்சு பாருங்க, எம்கேஎஸ் இபிஎஸ்னா உங்களுக்கு ரேட்டிங் கிடைச்சிருக்குமா இந்த அளவுக்கு? விஜய் வந்ததுதான் மக்கள் கிட்ட. வில்சன் வந்து ஒரு சுயேட்சை கூட பேக்கேஜ் இல்லாமலாம் இருப்பாங்க. அதுவும் இல்லாம இபிஎஸ் பேசுறதுல இருக்கிற கவனம் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கிற அரசியல் விமர்சனம். எம்கேஎஸ் இபிஎஸ் அவங்களோட உழைப்பு பிரச்சாரம் எல்லாத்தையுமே நான் மதிக்கிறேன், அதை நான் அக்னாலஜ் பண்றேன். ஆனால் விஜயுடைய அரசியல் என்ட்ரி தான் ஒரு பஸ்ஸை கிரியேட் பண்ணிருக்கு. அவர் தான் வந்து பேசு பொருளா இருக்கிறாரு. அவர் மூலமா தமிழ்நாட்டுடைய அரசியல் பாதை மாறுமா, இருதுருவ அரசியல் மாறுமா அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்திருக்குது. ஏன்னா அவர் வந்து விஜயகாந்தை விட பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். இப்ப நீங்க சொல்றது தமிழ்நாடு வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி யோசிக்கலான்ற இடத்துக்கு. அதாவது அவர் சீட்டு வரலனா கூட 20% ஓட்டு வாங்கிட்டாருன்னா முதல் எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் வந்துரும். அது அப்படி வாக்குகள் வாங்குறவரை நீங்க அலட்சியப்படுத்த முடியாது. 2029 31ல அவர் ஒரு மெயின் பிளேயர் ஆயிடுவார். இல்ல, அலட்சியப்படுத்தவே விரும்பல. 1977 வந்து 4 முனை போட்டி, 4 பேரும் டபுள் டிஜிட் வாங்கினாங்க. அதுதான் முதல்ல டபுள் டிஜிட் வாங்குற 3வது 4வது முனை போட்டியா இருந்துச்சு. ஜனதா கட்சி 17%, ஸ்தாபன காங்கிரஸ் 20%, 25% திமுக, 33% எம்ஜிஆர் அவர்கள் வாங்கினார் அதிமுக. அதற்கு பிறகு இந்த அளவுக்கு மக்களை கவரக்கூடிய 3வது அணின்றது இப்பதான் விஜய் தான். நம்ம இல்லன்னு சொல்ல, நம்ம டபுள் டிஜிட் ஏற்படுத்த வாய்ப்பு இல்ல. இப்போ ரகு சொன்ன மாதிரி அது ஒரு ஃபோர்ஸா உருவாகணும்னா சஸ்டைனபிலிட்டி இனிமேல் தான் பார்க்கணும். 5 வருஷம் அதுதான்றீங்களா? அவர் எப்படி இருக்காரு அதுதான்.